டாரிஃப் வார் உலகம் முழுவதும் ட்ரம்ப் நடத்தக்கூடிய இந்த அநியாய ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது இப்போ அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் நீ பண்றது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு ட்ரம்பினுடைய தலையிலேயே ஓங்கி நங்குன்னு கொட்டி விட்டுருக்காங்க. அப்படி கொட்டினதனுடைய விளைவு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு பிடிச்சி உலக நாடுகளுக்கு கேட்குற மாதிரி ஓன்னு அழுதுருக்கார். அப்படி அவர் அழுதுருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் என்னென்ன, இதை பார்த்து இந்தியாவினுடைய மோடி சிரிக்கவும் முடியாமல், சிரிக்கிறது உலகத்துக்கு தெரியவும் செய்யாமல் ஒரு வழக்கறிஞரை அனுப்பி தனக்கு தேவையானதை பூரா சாதிச்சு முடிச்சிருக்காரு. என்ன நடந்தது இந்த டாரிஃப் வட்டாரத்தில் டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எல்லா நாடுகள்லையும் தான் நீதிபதிகள் இருக்காங்க. எல்லாருமே மனுநீதி சோழன்களாவா வாழ்றாங்க? கிடையாதுல்ல. மனுநீதி சோழனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. உலகத்தினுடைய நம்ம உலகத்தில் அழகான ஒரு தாய்மொழி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடச்சிருக்கு. உலக தாய்மொழி தினம் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அதை எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். சரி, நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் மனுநீதி சோழனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு இந்தியாவில் வணிகம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிர்ப்போடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். சரி, அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் ட்ரம்பினுடைய தலையில் கொட்டுச்சுன்னு சொன்னான்ல, அது என்னன்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பின்னடைவையே அது ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய ஈகோவை டச் பண்ணியிருக்காங்க. உலகளாவிய அளவில் அவர் வரி விதிச்சார்ல, அந்த வரி பூரம் செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அதாவது 6-3 அப்படிங்கிற அளவுக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கு. உட்காந்துருப்பாங்கல்ல யார், ஜட்ஜஸ், அவங்களில் பெரும்பான்மையானோர் ட்ரம்பினுடைய அந்த உத்தரவுங்கிறது செல்லாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நிர்வாகத்தால் மேற்கோள் காட்டப்பட்ட 1977 சட்டம் ஒருதலைபட்ச வரிகளையே குறிக்குது. அதனால் அதை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீதிபதி ஜான் அவர்கள் மென்ஷன் பண்ணி, இதனால் வரைக்கும் மற்ற நாடுகளுக்கு நீங்கள் விதித்த வரி எல்லாமே செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அது இந்தியாவுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஆனால் அது சீனாவுக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அதுதான் ட்விஸ்ட்டு. நான் சொல்கிறேன். இப்போது ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போம். Nothing changes. Nothing changes. They'll be paying tariffs, and we will not be paying tariffs. Deal with Indians; they pay tariffs. This is a reversal from what it used to be, as you know. India, I think Prime Minister Modi is a great gentleman, a great man, actually, but he was much smarter than the people that he was against in terms of the United States. He was ripping us off. புரியுதா சொல்றாங்க. இப்போ அவர் என்ன சொல்ல வராரு, இந்தியாவோட வரியில் மாற்றங்கள் எதுவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்குறாரு. சரியா? ஏஎன்ஐ செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தம் இதனால் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறது. அப்போ அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நாங்கள் இந்தியாவுக்கு வரி செலுத்த மாட்டோம், இந்தியா எங்களுக்கு வரி செலுத்தணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இது என்ன மாதிரியான அணுகுமுறைன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை அவர் எதிர்த்தவர்களை விட அவர் மிகவும் புத்திசாலி. மோடியை புகழ்கிறாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவருடைய பெயர் இருக்குங்கிறது உலகம் அறிந்த கதை. இருந்தாலும் எல்லாருடைய பெயரும் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத இன்னும் டிஓஜே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இறுதிப்படுத்தலை. இப்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், 50% இந்தியாவுக்கு வரி விதிக்கப்பட்டது, 18% அது குறைஞ்சிச்சு. இப்போது அது 10% மாறி இருக்கு. அதென்ன பிரசாத், மற்ற நாடுகளுக்கெல்லாம் வரியே விதிக்கலை, ஆனாலும் நமக்கு 10% கண்டினியூ ஆகுதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் பதில் சொல்கிறேன். ட்ரம்பினுடைய வரிகளை குறைப்பதற்கு பின்னணியில் இருந்தார் ஒரு இந்தியாவினுடைய வழக்கறிஞர். அவருடைய பேர் தான் நீல் கத்யால், சூப்பர்மேன். இவர் தான் தன்னுடைய தரப்பு வாதங்களை, நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சாங்க ஓகே, ஆனால் சாட்சியங்கள் அடிப்படையிலையும்
தனக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை சரியாக முன்வைப்பதன் அடிப்படையிலும் தான் நீதிபதி தீர்ப்பு எழுத முடியும். அதுக்கு சரியாக வழக்கறிஞர் வாதாடி இருக்கணும். நல்ல வழக்கறிஞர் இவர். இந்தியாவின் சார்பாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் சார்பாகவும் சூப்பராக வாதாடி ட்ரம்ப்புக்கு கொட்டு வச்சாங்கள நீதிபதி, அதுக்கு காரணம் இவர் தான். சிறு வணிகர்களை காப்பாற்றிருக்கார் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டவிரோதமாக அவர் செயல்படுறாரு, புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சூப்பராக சொல்லி, இந்த இமிக்ரேஷன் ரிலேட்டடாக ஐஸுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது ரிலேட்டடாலாம் ரொம்ப சூப்பராக வாதாடி இருக்கார். ஸோ ஒரு நல்ல வழக்கறிஞரை இந்தியா வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு கொடுத்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை தான். அடுத்ததா ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? All national security tariffs under section 232 and existing section 301 tariffs, they're existing, they're there, remain in place, fully in place, and in full force and effect. Today I will sign an order to impose a 10% global tariff under section 120. மறுபடி 10%ங்கிறாரு. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டா, உடனடியாக அது அமலுக்கு வரக்கூடிய வகையில அனைத்து தேசிய பாதுகாப்பு வரி விதிப்புகளும் பிரிவு 232, இதெல்லாம் இங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள், உள்ள பிரிவு 301 வரி விதிப்புகள் நடைமுறையில் தான் இருக்கு, முழு அளவில் இருக்கு. உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கல தீர்ப்பு, அந்த தீர்ப்பு ஒரு புறம் இருக்கட்டும், பிரிவு 102 கீழ் 10% வரியை நான் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் விதிக்க முடியும். நான் மற்ற நாடுகளுக்கு 8%, 7%, 15%, 30% அப்படின்னு விதிச்சேன்ல, அது எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணலாம். ஆனால் நான் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் என்னால் ஒரு வரியை விதிக்க முடியும், அதுதான் 10%. எல்லாருக்கும் மொத்தமாக 10% வச்சுக்கோ, 50 பேர் இறக்குமதி பண்ணுறியா, 10% கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இது எவ்வளவு நாள் இந்த உத்தரவு செல்லும்னா ஜஸ்ட் 150 டேஸ்க்கு மட்டும்தான் அந்த உத்தரவு செல்லும். அப்போ இப்போ இந்தியாவுக்கு எத்தனை சதவீத வரி? 10% வரி. இது எத்தனை நாளைக்கு செல்லுபடியாகும்? 150 நாட்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும். மறுபடியும் அவர் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டணும். இதுதான் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். சரி, ட்ரம்பினுடைய உலகளாவிய வரைகளை சட்டவிரோதம் அப்படின்னு அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் சொன்னதா நான் சொல்லியிருந்தேன். இந்தியா மீது 18% வரி, இப்போ அது 10% வரியாக மாறி இருக்கு. பில்லியன் கணக்கான பணத்தை இப்போ திரும்ப எடுத்துக்கணும். யாரு? வணிகர்கள்லாம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத எல்லா வணிகர்களும் இப்போ தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பிஸ்னஸ்மேன் எல்லாருமே இப்போ ஏற்கனவே விதிக்கப்பட்டதில் வரி அதை பூரா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போது கவர்மெண்ட்டுக்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க. அப்போது யூஎஸ் காங்கிரஸும் சரி, யூஎஸ் கவர்மெண்ட்டும் சரி, அந்த வரிகளை பூரா திருப்பி கொடுக்கணும் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்தந்த பிஸ்னஸ்மேனுக்கும். இதன் மூலியமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நட்டங்கள் பல பில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அது $100 மில்லியன் தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். இப்போ மிக முக்கியமான ஒரு வீடியோ. But I am allowed to cut off any and all trade or business with that same country. In other words, I can destroy the trade. I can destroy the country. I'm even allowed to impose a foreign country destroying embargo. I can embargo. என்னால் எல்லா நாடுகளையும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்பீச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இவர்கிட்ட இருந்து இந்த ஸ்பீச்சை வந்து நம்ம எதிர்பார்க்காம இருக்கவும் முடியல. ஏன்னா இவர் இப்படித்தான் பேசுவார். ட்ரம்ப்புக்கு வயசு 80 மேலே ஆயிடுச்சு. இந்த தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் நிறையா பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஓட்டு போட்டது நீங்கள் தானே, அப்போது இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் தாங்கித்தான் ஆகணும். ட்ரம்ப்பு தாம் விரும்பக்கூடிய எந்த ஒரு நாட்டையும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நான் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இது ஈரானை குறித்த வார்த்தைகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் என்னால் டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதற்கான அனுமதியும் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறார். சரியான, சரி விட்டுலாம். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பெற்று வந்தது. ஆமாம், அது உண்மைதான். அவர்கள் என் கோரிக்கையை மீறினர். யார்? ட்ரம்ப் சொல்கிறார் இந்தியாவை பார்த்து. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நான் நிறுத்தினேன். எப்பா, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் 500 தடவைக்கு மேலே பயன்படுத்தினதா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ Please. I'm not talking here. I don't talk.
I don't talk to CNN. It's fake news. Go ahead. Mr. President, yesterday we made the case that the economy is the hottest. செய்தியாளர்களை பார்த்தா ட்ரம்ப்புக்கு செம்ம காண்டாது. சரி, அதுவும் நல்ல செய்தியாளர்களை பார்த்தா அவருக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் சிஎன்என்ல இருக்கக்கூடிய செய்தியாளர் ஒரு கேள்வி ஒன்று ப்ரெஸ் மீட்டில் கேட்குறார். அப்போது சிஎன்என் செய்தியாளரை நிப்பாட்டுறார். நீ கேட்காத, நான் சிஎன்எனுடன் பேசுவதில்லை, யூ ஆர் ஃபேக் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்து ஒரு போலியான செய்தியாளர் அப்படின்னு பதிவு செய்கிறார். இதுதான் ட்ரம்ப்போட ஸ்டைல். பட் சிஎன்என் ஸ்டைல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் பேசின விஷயத்தை அப்படியே அவங்களுடைய சேனல்லையே கூட போட்டு காமிப்பாங்க. பாருங்கள் ட்ரம்ப் வந்து எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்கள், இப்படிப்பட்ட நாகரிகமற்ற தலைவர்களை தான் அமெரிக்காவினுடைய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு செய்தி போடுவாங்க. சரி, அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். And those things would have never happened. We wouldn't have lost our business. Same thing with, as an example, Taiwan. Taiwan came in. தைவான் பற்றி They பேசுகிறாங்க. stole our chip business. They make chips. 30 years longer they made chip, and they put our companies. Intel would be now the largest company. I saved Intel. ஓகே, குட். இப்போது செமிகண்டக்டர் டிவைஸ் இருக்குல்ல, இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து தைவானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனி தான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது தைவான் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பீரியடில் அவங்கெல்லாம் சிப்ஸு தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிப்ஸு சாப்பிட்றது இருக்குல்ல, அதற்கு பிறகு 30 ஆண்டுகளாக அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த செமிகண்டக்டர் சிப்பு தயாரிக்கக்கூடிய கம்பெனி அதிக அளவில் உற்பத்தி பண்ணி இப்போது அதில் கிரேட்டாக வாழ்கிறாங்க. அவங்க மேலே நம்ம வரி விதிக்கிறதும் முக்கியமானது தான். பட் இப்போ அந்த எல்லைகளை கடந்து அவங்க ரொம்ப பெரிய அளவில் போயிட்டாங்க. அமெரிக்காவில் ஒரு கம்ப்யூட்டருக்கான சிப்பு வேணும்னாலே அதை அந்த செமிகண்டக்டர் சிப்பையே நம்ம தைவான்கிட்ட இருந்தால் வாங்க வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படின்னு வேதனைப்படுறாரு. யார் வளர்ந்தாலுமே ட்ரம்ப்புக்கு பிடிக்காது. 175 பில்லியன் லாஸ் யாருக்கு, அமெரிக்காவுக்கு. 175 பில்லியன் டாலரை இந்த டாரிஃப் வரி விதிச்சாங்கல்ல, அதை பூரா இப்போ உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 175 பில்லியன் டாலரையும் அவங்க இந்த சின்ன சின்ன கம்பெனிகளுக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் உலக நாடுகளுக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒவ்வொரு நாடுகளுக்கும் மாறுபடும். அதை அவங்க கேட்டு வாங்கணும், லீகலாக கேட்டு வாங்க போகிறாங்க எல்லா நாடுகளும், இந்தியா உட்பட. சரி, ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ட்ரம்ப்புக்கிட்ட இப்போ நேரடியாக ஒரு சவால் விட்டுருக்கார். என்னென்னா, இப்போ இந்த தீர்ப்புலாம் வந்துருச்சுல்ல, 2வது இன்னும் 10 நாள் வேறு டைம் கொடுத்துருக்காங்க, கெடு விதிச்சிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் ஈரானிய மக்களிடம் மரியாதையுடன் பேசினால் நாங்களும் அதே மொழியில் பதிலளிப்போம். ஆனால் நீங்கள் எங்களுடன் பலவந்தமாக ஆர்டரபுளாக பேசுகிறீங்க, நாங்களும் அதே வழியில் பதிலளிப்போம் அப்படின்னு அப்பாஸ் அராக்சி இப்போ மிரட்டல் விடுத்திருக்கார். இது சரியான ஒரு மிரட்டல் தான். கடைசியாக சீனாவை பற்றி ஆரம்பத்திலேயே சொன்னேன். சீனா மீது மட்டும் 200% வரி ஏன் கண்டினியூ ஆகுது அப்படின்னு கேட்டால் அதற்கு சில சட்டங்களும் காரணம். மற்ற நாடுகளுக்கெல்லாம் ட்ரம்பினுடைய அதிகாரத்தையும் 1977 அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு கொள்கை, பொருளாதாரத்தில் அவங்க செய்ய நினைக்கக்கூடிய மாற்றங்கள் அடிப்படையில் சட்ட விதிகளை பயன்படுத்தி அந்த டாரிஃப் வரி கொடுத்தாங்க. சீனா மீதான வரி மட்டும் அதில் குறிப்பாக செக்ஷன் 301 இதை பயன்படுத்தி அவங்க அந்த வரியை விதிச்சிருக்காங்க. அதாவது நியாயமற்ற வணிக நடைமுறை அப்படிங்கிறத இதில் பாதிக்கப்படாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ட்ரம்பினுடைய நியாயமற்ற அந்த வணிக வரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல நீதிமன்றத்தில், அந்த டாரிஃப் வந்து இதுக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சீனா மீது விதிக்கப்பட்ட அந்த 200% வரி தொடரும் அப்படிங்கிறது தான் அந்த உத்தரவு மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எஃகு மற்றும் அலுமினியம் இதில் இருக்கக்கூடிய வரிகள் இருக்குல்ல, அது 232 அந்த செக்ஷனில் வருது. அப்போது இதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வரி கண்டினியூ ஆகும். இப்போ நம்ம வந்து எஃகு இறக்குமதி பண்ணுறோன்னா என்ன, அதுக்கு எவ்வளோ % அமெரிக்கா வரி விதிச்சிருக்காங்களோ அதை நம்ம கட்டி தான் ஆகும். அது 10% கணக்கில் வராது. தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் அடிப்படையில் விதிக்கப்பட்டவை அப்படிங்கிறதுனால இது கண்டினியூ ஆக போகுது. சில விஷயங்களில் தளர்வுகளை உச்சநீதிமன்றமே கூட செய்ய முடியாது. இப்போது மறுபடியும் சில சட்டத்திட்டங்களை மாற்றுறதுக்கு ட்ரம்ப் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். உச்சநீதிமன்றம் பெருசு தான்,
இங்கேயும் அதே மாதிரி தான். சட்டமன்றம் பெருசு தான், ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள சில சட்டங்கள் வந்து பயன்படுத்தப்படாமலே இருக்கும். ஒரு பீரியடில் பொடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை திடுதுப்புன்னு அமல்படுத்தி டக்குன்னு வந்து வைகோவெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க ஜெயலலிதா. அப்போது சட்டங்கள் இருக்குது, கடுமையான சட்டங்கள் இருக்குது, நம்முடைய நாட்டில் பயன்படுத்தினாங்கல்ல. அதே மாதிரி அமெரிக்காவிலையும் ட்ரம்பினுடைய கையில் ஆயுதத்தை ஏந்துவதற்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவர் பயன்படுத்தினார்னா அது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஆபத்தாக முடியும். அது அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றம் கூட தடுக்க முடியாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.